ஓம் சாந்தி. முரளி தேதி 14/9/2025, ரிவைஸ் 18/1/2006 அன்று அவைக்த பாப்தாதா கூறிய மகா வாக்கியங்கள். இன்றைய முரளியின் தலைப்பு, இப்பொழுது தன்னை விடுவித்து கொண்டு மாஸ்டர் முக்தி வல்லலாகி அனைவருக்கும் முக்தி வல்லலாகி அனைவருக்கும் முக்தி அளிப்பது நிமித்தமாக ஆகுங்கள். பாபா என்ன சொல்றாருன்னா, இப்போ தன்னை விடுவித்து கொண்டு சுயம் தான் மாஸ்டர் முக்தி வல்லலாகணும். பிறகு சுயம் தான் மாஸ்டர் வல்லலாகிட்டு எல்லோருக்கும் முக்தி அளிக்கக்கூடிய அந்த காரியத்தில் நிமித்தமாக நாம் ஆக வேண்டும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இன்று அன்பு கடலான பாப்தாதா நாலாபுறமும் உள்ள அன்பான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். இருவிதமான குழந்தைகளை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஒன்று அன்பில் மூழ்கிய குழந்தைகள், மற்றொன்று அன்பான குழந்தைகள். இருவரின் அன்பின் அலையும் பாபாவிடம் அமிர்த வேளைக்கு முன்பிருந்தே வந்தடைந்துள்ளது. ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலிருந்தும் தன்னில் தானாகவே பாடல் ஒலிக்கின்றது. என்ன பாட்டு? மேரா பாபா. பாப்தாதாவின் உள்ளத்திலிருந்தும் இதே பாடல் ஒலிக்கின்றது. எனது குழந்தைகளே. நாம் மேரா பாபா, என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அப்பா என்ன சொல்கிறாங்க? என்னுடைய குழந்தைகளே என்று அவர் கூறுகின்றார். பாப்தாதாவிற்கே தலை கிரீடமானவர்கள் குழந்தைகள். இன்று நினைவு தினமான காரணத்தினால அனைவர் மனதிலும் அன்பின் அலை அதிகமாக உள்ளது. அநேக குழந்தைகளின் அன்பினும் முத்துக்களை மாலைகளாக பாப்தாதாவின் கழுத்தில் விழுந்த வண்ணம் இருக்கின்றது. பாபாவும் தன்னுடைய அன்பெனும் கரங்களை குழந்தைகளுக்கு மாலையாக அணிவிக்கின்றார். எல்லையில்லா பாப்தாதாவின் மாபெரும் கரங்களுக்குள் அடங்கியுள்ளனர். இன்று அனைவரும் விசேஷமாக அன்பெனும் விமானத்தில் வந்துள்ளீர்கள். தொலை தூரத்திலிருந்தும் மனம் எனும் விமானத்தில் அவ்வக்த ஒளி உடலில் பரிஸ்தா ரூபத்தில் வந்துள்ளீர்கள். எதன் மூலமாக வந்திருக்குன்னு பாபா சொல்கிறாரு? அன்பெனும் விமானத்தில் வந்துள்ளீர்கள். தொலை தூரத்திலிருந்தும் மனமெனும் விமானத்தில் அவ்வக்த ஒளி உடலில் பரிஸ்தா ரூபத்தில் வந்துள்ளீர்கள். குழந்தைகள் அனைவருக்கும் பாப்தாதா என்று நினைவு நாள் மற்றும் சக்தி வாய்ந்த நாளுக்கான பன்மடங்கு நினைவுகளை வழங்கி கொண்டு இருக்கின்றார். இந்த நாள் எத்தனை நினைவுகளை தருகிறது? மேலும் ஒவ்வொரு நினைவும் நொடியில் சக்திசாலியாக மாற்றிவிடுகின்றது. முதன்மையான நினைவு இருக்கின்றதா அப்படின்னு பாபா கேட்குறாரு. பாபாவின் குழந்தையான அந்நாளில் பாபா எதனை நினைவூட்டினார்? கல்பம் முன்னிருந்த பாக்கியவான் ஆத்மா நீங்கள். இந்த முதல் நினைவினால் என்ன மாற்றம் நிகழ்ந்தது நினச்சி பாருங்கன்றார் பாபா. இப்போ பாபா முதல்ல என்ன நினைவூட்டியிருக்கிறார் நமக்கு? நீங்கள் கல்பத்துக்கு முன்னாடி இருந்த அதே பாக்கியவான் ஆத்மாக்கள் நீங்கள். இந்த ஒரு நினைவு நமக்கு விட்டார் பாபா. ஏன்னா இது புதுசாக நம்ம பாபா குழந்தை ஆகலை. கல்பமாக போன கல்பத்தில், அதுக்கு முன்னாடி கல்பத்தில், இப்படி கல்பமாக நாம் ஆகி வந்திருக்கின்றோம். அதை பாபா நமக்கு நினைவுபடுத்துகின்றார். நீங்கள் இந்த முதல் நினைவால் என்ன மாற்றம் நிகழ்ந்தது நினைச்சு பாருங்க. ஆத்மா அபிமானி ஆனதால் பரமாத்மா தந்தையினுடைய அன்பின் பெருமிதம் போதை என ஏறியதா? ஆத்ம அபிமானி எப்போ நீங்கள் ஆயிட்டீங்களோ அப்போ பரமாத்மா தந்தையினுடைய அன்பின் பெருமிதம் போதை ஏறியதா? ஏன் போதை ஏறியது? உள்ளத்திலிருந்து முதலில் வெளிப்பட்ட அன்பான வார்த்தை என்ன? மேரா மீட்டா பாபா, என்னுடைய இனிமையான அப்பா. இந்த பொன்னான சப்தம் வெளிவந்தவுடன் என்ன போதை ஏறியது? பரமாத்மாவின் பிராப்திகள் அனைத்தும் மேரா பாபா என்று சொன்னவுடன் தெரிந்து கொண்டதால், ஏற்றுக்கொண்டதால் உங்களுக்கு தன்னுடைய பிராப்திகளாக ஆகிவிட்டது. அனுபவம் உள்ளதல்லவா? மேரா பாபா என்று சொன்ன மாத்திரமே எத்தனை பிராப்திகள் உங்களுடையதாக ஆகிவிட்டது. இப்போ என்னுடைய அப்பான்னு சொல்லிட்டீங்களோ, அப்போ பாபா இருக்கக்கூடிய பிராப்திகள்லாம் இப்போ யாருக்கு சொந்தம்? நமக்கு தான் சொந்தம் இல்லையா? அப்போ எங்கே பிராப்திகள் இருக்குமோ அங்கே நினைவு செய்ய வேண்டியது இல்லை, தானாகவே வந்துவிடும், சுலபமாகவே வந்துவிடும். ஏன்னா எனதாக ஆகிவிட்டது. தந்தையின் பொக்கிஷம் எனது பொக்கிஷமாக ஆகிவிட்டது. எனது என்பதை நினைவு செய்ய வேண்டியது இல்லை, இயல்பாகவே இருக்கும். எனது என்பதை மறப்பதே கடினம். நினைப்பது கடினமல்ல. எனது இந்த தேகம் மறக்கின்றதா? அனுபவம் உள்ளதல்லவா? மறக்க வேண்டிய உள்ளது. ஏன்?
எனதல்லவா? எனது என்பதை மறப்பதே கடினம், நினைப்பது கடினமல்ல. என்னுடையது இந்த தேகம் மறக்கின்றதா? அனுபவம் உள்ளதல்லவா? மறக்க வேண்டியுள்ளது. ஏன்? எனதல்லவா? ஆகவே எங்கே எனது என்ற உணர்வு இருக்கின்றதோ அங்கே நினைவு சகஜமாக ஆகின்றது. அப்போ பாபாவின் நினைவு கூட நமக்கு சகஜமாக வரணும் அப்படின்னா, அப்போ என்னுடைய அப்பா நம்ம ஏற்றுக்கிட்டோம். அதை நம்ம முழுமையாக என்னுடைய பாபான்றது உள்ளுக்குள்ளே 100% நமக்குள்ளே இருக்கணும். இன்னொன்று என்னுடைய ஒரு பாபா மட்டுமே அப்படின்னும்போது தான் பாபா நமக்கு ஈஸியாக சகஜமாக நினைவுக்கு வருவார். அவ்வாறே நினைவு சக்தி வாய்ந்த ஆத்மாவாக மாற்றியது ஒரே சொல் என்னுடைய பாபா, அவ்வளவுதான். பாக்கிய வள்ளல் அழியாத பொக்கிஷத்தின் தலைவனே. பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல் அழியாத பொக்கிஷத்தினுடைய தலைவனே என்னுடையவராக என்றாக்கி விட்டீர்கள். அத்தகைய விந்த செய்யும் குழந்தைகள் அல்லவா நீங்கள்? பரமாத்மாவின் பராமரிப்பிற்கே அதிகாரியாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள். கல்பத்திலேயே ஒரு முறை பரமாத்மா பாலனை கிடைக்கின்றது. ஆத்மாக்கள் மற்றும் தேவ ஆத்மாக்களினுடைய பாலனை கிடைக்கின்றது. ஆனால் பரமாத்மா பாலனை ஒரு பிறவிலேயே மட்டுமே கிடைக்கின்றது. இன்று நினைவு மற்றும் சக்தி வாய்ந்த நன்னாளில் பரமாத்மா பாலனையினுடைய பெருமிதமும் குஷியும் சகஜமாகவே நினைவில் வருகின்றதல்லவா? ஏனெனில் இன்றைய வாயுமண்டலம் சகஜ நினைவை தருகின்றது. எனவே இன்று சகஜ யோகி ஆனீர்களா அல்லது இன்றும் நினைவிற்காக யுத்தம் நடைபெற்றதா? ஏன்னா பிரம்மாபாவனுடைய அந்த சம்பூர்ண நாள் இல்லையா? அப்போ தானாகவே நினைவெல்லாம் வருது இல்லையாண்டார் பாபா. ஏன்னா இன்றைய நாளை அன்பு நிறைந்த நன்னாளாக அழைக்கப்படும். இந்த அன்பு உழைப்பினை அகற்றிவிடும். அன்பு அனைத்தையும் இலகுவாக மாற்றிவிடும். ஆக இன்று அனைவரும் விசேஷமாக சகஜயோகி ஆனீர்களா அல்லது கடினமானதா? இன்று யாருக்கெல்லாம் கடினமானதே அவர்கள் கை உயர்த்துங்கள். யாருக்கெல்லாம் நீ கடினமாக இருக்கோ, இன்றைக்கும் அப்படி தான் பாபா இருக்கு அப்படின்றோம், கை தூக்குங்க பாப்பண்டார் பாபா. யாருக்கும் இல்லையா? அனைவரும் சகஜயோகி ஆனீர்களா? நல்லது, சரி. சகஜ யோகியாக இருந்தவர்கள் கை உயர்த்துங்கள். எல்லாருமே கையை தூக்கிட்டாங்க. நல்லது. சகஜயோகி ஆனீர்களா? இன்று மாயைக்கு விடுமுறை கொடுத்து விட்டீர்கள். இன்று மாய வரவில்லையா? இன்று மாயைக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டீர்களா? நல்லது. இன்று விடை கொடுத்து அனுப்பிவிட்டீர்கள். அதற்கு நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறேன் அப்படின்றார் பாபா. இவ்வாறாக அன்பிலே மூழ்கி இருந்தால் மாயாவிற்கு சதா காலத்திற்கு விடை கொடுத்து அனுப்பிவிடலாமே. எப்படி இன்றைக்கி நீங்கள் விடை கொடுத்து அனுப்புனீ, காரணம் என்ன? அன்பில் மூழ்கிட்டீங்க, அதனால் விடை கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்க இல்லையா? அப்போ அதே போல் எப்பொழுதுமே நீங்கள் அன்பிலே மூழ்கி இருந்தீங்கன்னா அப்போ மாயானா ஆகிடும், சதா காலத்துக்கும் போயிடும் இல்லையா? அப்போ நீங்களும் விடை கொடுத்து அனுப்பி விடலாமே அப்படின்னு பாபா ஒரு யுக்தியை சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா இப்பொழுது 70 ஆண்டுகள் பூர்த்தியானது. இந்த ஆண்டினை பாப்தாதா விலகி இருக்க ஆண்டாக, அனைவருக்கும் அன்பான ஆண்டாக, உழைப்பிலிருந்து விடுபட்ட ஆண்டாக, இன்னலற்ற ஆண்டாக கொண்டாட விரும்புகின்றார். உங்கள் அனைவருக்கும் அது பிடிச்சிருக்கா? முக்தி ஆண்டாக கொண்டாடலாமா? ஏன்னா முக்தி தாம் செல்ல வேண்டும். முக்தி வள்ளல் பாபாவுடன் இணைந்து அநேக அமைதி இழந்த துயரத்தில் வாடும் ஆத்மாக்களுக்கு முக்தி தர வேண்டும். எனவே மாஸ்டர் முக்தி வள்ளல் நீங்கள். முதலில் முக்தி அடைந்தால்தான் முக்தி ஆண்டை கொண்டாட முடியும் அல்லவா? ஏன்னா பிராமண ஆத்மாக்கள் நீங்கள் முக்தி அடைந்து அநேகருக்கு முக்தி தர நிமித்தமானவர்கள். ஒரு சொல் முக்திக்கு மாறாக பந்தனத்தில் கட்டிவிடுகின்றது, இன்னலுக்கு அடிமையாக்குகின்றது. அது இப்படி இல்லை அப்படி என்பதாகும். அப்படி இல்லை இப்படி இன்னல் நேரும்போது சொல்கின்றனர், பாபா இப்படி இல்லை அப்படி இருந்தது, இப்படி நடக்கலை பாபா, அப்படி நடந்திருக்கும். இதுவே சாக்கு போக்குன்றார் பாபா. சாக்கு போக்குன்ற விளையாட்டு, இந்த கேம் நீங்கள் விளையாடிட்டு இருக்கிறீங்கன்றார். பாப்தாதா அனைவரது கோப்புகளையும் பார்த்தார். கோப்பில் என்ன பார்த்தார்? ஃபைலில் பெரும்பாலோர் ஃபைல் உறுதிமொழியால் நிரம்பி இருந்தது. மிகவும் விருப்பத்துடன் உறுதிமொழி தருகின்றார்கள், சிந்திக்கின்றார்கள். ஆனால் இதுவரையிலும் ஃபைல் பெரியதாக ஆகிக்கொண்டே தான் போகுதுன்றார் பாபா. எதுவுமே முடிவுக்கு வரலை. உறுதிமொழிக்காக கூறப்படுகிறது, உயிரே போனாலும் கொடுத்த வாக்கு மீறக்கூடாது. இன்று பாப்தாதா அனைவருடைய ஃபைலையும் பார்த்தார். மிக நல்ல நல்ல உறுதிமொழிகள் அதிகம் வைத்துள்ளீர்கள், மனதாலும் செய்துள்ளீர்கள், எழுதியும் வைத்துள்ளீர்கள். ஆக இந்த ஆண்டு என்ன செய்வீர்கள்? மேலும் ஃபைலை சேர்ப்பீர்கள் அல்லது கொடுத்த வாக்கை ஃபைனல் செய்வீர்களா? இன்னும் நீங்கள் ஃபைலை சேமிச்சுட்டே போவீங்களா?
வாக்குறுதி இன்னும் கொடுத்துட்டே போயிட்டே இருப்பீங்களா? அல்லது கொடுத்த வாக்கை ஃபைனல் செய்வீர்களா? என்ன செய்வீங்க? முதல் வரிசையில் உள்ளவர்கள் சொல்லுங்கள், பாண்டவர்கள் சொல்லுங்கள், டீச்சர்கள் சொல்லுங்கள். இந்த ஆண்டு பாப்தாதாவிடம் வளர்ந்து கொண்டே இருக்கும் கோப்புகளை எல்லாம் முடிவிற்கு நீங்கள் கொண்டு வருவீர்கள். ஏன்னா அவ்வளோ ஃபைல் வச்சுருக்கிறீங்கன்றார் பாப்பா. ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ உறுதிமொழியினுடைய ஃபைல் கொடுத்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்கும்போதும் ஒரு உறுதிமொழி இல்லையா? ஊக்க உற்சாகம் வந்துருச்சுன்னா ஒரு உறுதிமொழி. இந்த மாதிரி எத்தனை ஃபைல் நிரம்பி இருக்குன்றார் பாப்பா. முடிவிற்கு கொண்டு வருவீர்களா? அல்ல இந்த ஆண்டும் ஃபைலில் பேப்பரை சேர்த்து கொண்டே செல்வீர்களா? தலை குனிய வேண்டும், மாற வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும், கேட்கவும் வேண்டும். ஆனால் மாறியே தீருவேன் என்பவர்கள் கை உயர்த்துகின்றார் பாப்பா. பணிஞ்சு தான் போக வேண்டி வரும்ன்றார். தன்னை மாற்றிக்க தான் வேண்டும்ன்றார். பொறுத்துக்கு தான் வேணும். நான் தான் பொறுத்துக்கணுமா, நான் தான் சகிச்சுக்கணுமா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. பண்ணி தான் ஆகணுன்றார். ஆனால் மாறியே தீருவேன் என்பவர்கள் கையை உயர்த்துங்கள். பாருங்கள், அனைவரும் டிவியில் படம் பிடியுங்கள். அனைவரையும் படம் பிடியுங்கள். 2, 3, 4 டிவி உள்ளது. எல்லா பக்கமும் படம் பிடியுங்கள். இதனை பதிவேட்டில் வையுங்கள். பாபாவுக்கு இதனை படம் பிடித்து கொடுங்கள். டிவி இயக்குபவர்கள் எங்கே உள்ளீர்கள்? பாப்தாதாவும் ஃபைலின் பலனை பெற வேண்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தனக்காக கைத்தட்டுங்க அப்படின்றார் பாபா. பாருங்கள், ஒரு புறம் அறிவியல், மறுபுறம் 3ஆம் தரமான மனிதர்கள், 3வது பாவாத்மாக்கள் அனைவரையும் அவருடைய காரியத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். பாவாத்மாக்கள் இன்னும் நல்லா எப்படி விதமாக பாவம் செய்யணும். திருடுறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரே மாதிரி திருடுறது எல்லாம் தெரிஞ்சு போயிடுது. அதில் எவ்வளோ டெக்னிக்காக எவ்வளோ திருடுறாங்க இல்லையா? பாவாத்மாக்களில் அதில் நிறைய இன்னும் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளோ ஆகிருக்குன்றது அவங்க கொள்ளடிக்கிறோம் என்ன பண்ணுவாங்க. அதில் நல்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு அவங்க டெவலப் ஆகிட்டே போகிறாங்க. சயின்ஸில் இருக்கக்கூடிய என்ன பண்ணுறாங்க? அவங்களும் விஞ்ஞானத்தில் அவங்களும் விதமாக அவங்களும் முயற்சி பண்ணிகிட்டே போகிறாங்க. இந்த மாதிரி புத்தம் புதிய திட்டங்களை அமைக்கின்றார்கள். நீங்களும் உலகையே படைப்பவரின் பிள்ளைகள். நீங்களும் இந்த ஆண்டு புதிய சாதனத்தை கையாளுங்க. உறுதிமொழி உறுதியாகட்டும். என அனைவரும் வெளிப்பாட்டை விரும்புகின்றனர். எவ்வளோ செலவு செய்கின்றீர்கள்? ஆங்காங்கே பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை நடத்துகின்றீர்கள். ஒவ்வொரு துறையினரும் நன்கு முயற்சி செய்கின்றீர்கள். ஆனால் இவ்வாண்டு ஒன்றை இணையுங்கள். எந்த சேவை செய்தாலும் வார்த்தைகளின் சேவையாயினும் வார்த்தை மட்டுமல்லாது மனம், சொல் மற்றும் அன்பின் ஒத்துழைப்பு எனும் செயல் என ஒரே நேரத்தில் 3 சேவை நடைபெற வேண்டும். மனசு, சொல்லு, அன்பினுடைய ஒத்துழைப்பு. பாப்தாதா விரும்பும் வண்ணம் பலன் இருப்பதில்லைன்றார் பாபா. நான் எப்படி நினைக்கிறேனோ அந்த மாதிரி பலன் இல்லை. நீங்களும் வெளிப்பாட்டையே விரும்புகின்றீர்கள். ஆரம்பம் முதல் இன்று வரையிலும் மிக நன்றாக உள்ளது. அனைவரும் நன்றாக உள்ளது, மிக நன்றாக உள்ளது என்றே சொல்லி செல்கின்றனர். ஆனால் நல்லவர்களாக மாறுவதே வெளிப்பாடாகும். ஆகவே இப்பொழுது ஒன்றை இணையுங்கள். ஒரே நேரத்தில் மனம், சொல், செயலால் அன்பான ஒத்துழைப்பு தருவது. உடனிருக்கும் பிராமணரும் வெளியில் சேவையில் நிமித்தமானவரும் துணை செய்பவரும் அன்பு ஒத்துழைப்பு தருவது. இதுவே செயல் வடிவத்தில் சேவைகள் நற்பெயர் பெறுவதாகும். இப்படி சொல்லக்கூடாது. இவர் இப்படி செய்ததால் இப்படி செய்ய வேண்டியதாயிற்று. அன்பிற்கு மாறாக சிறிதளவு பேச வேண்டியிருந்தது. பாபா என்று சொல்வதில்லை. இதனை செய்ய வேண்டி உள்ளது, சொல்ல வேண்டி உள்ளது, பார்க்க வேண்டி உள்ளது. இவையெல்லாம் கூடாதுன்றார் பாபா. நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி செய்ய வேண்டியது இருக்குது. நான் என்ன பண்ணுறது? நான் இப்படி சொல்ல வேண்டியிருக்கு. நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்றார். இத்தனை ஆண்டுகள் படித்து விட்டீர்கள். பாப்தாதா அனுமதி கொடுத்து விட்டார். இப்படியே இன்னும் எவ்வளோ நாள் தான் செய்து கொண்டிருப்பீர்கள்? ஆனால் இன்னும் எதுவரைன்றார் பாபா. அதுக்குன்னு ஒரு முடிவு வேணும் இல்லையா? அப்படியே போயிட்டு வந்தால் என்ன தான் ஆகிறதுன்றார் பாபா. பாப்தாதாவுடன் அனைவரும் ஆன்மீக உரையாடலில் பெரும்பாலும் பாபா இன்னும் எப்பொழுது திரையை திறப்பீர்கள் என்று கேட்கின்றீர்கள். எதுவரை நடக்கும்? இன்னும் எவ்வளோ காலம்தான் பாபா அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி கேட்குறாங்க. அவரே பாப்தாதாவும் உங்களிடம் கேட்கிறார். இந்த பழைய வார்த்தை, பழைய நடத்தை, அலட்சியம், கசப்புத்தன்மை இன்னும் எதுவரைன்னு அவர் கேட்குறார். நீங்கள் அதை கேட்குறீங்க, நான் இதை கேட்குறேன்றார். பாப்தாதாவின் கேள்வியும் இதுவே. எதுவரை? நீங்கள் பதில் கொடுங்கள். அப்போதே பாப்தாதாவும் பதில் தருவார். எப்போது விநாசமாகும் என்று கூறுவார். ஏன்னா பாப்தாதா விநாசத்திற்கான திரையை இப்போதே கூட ஒரு நொடியில் திறக்க முடியும். ஆனால் முதலில் ராஜ்யம் செய்பவர்கள் தயாராக உள்ளீர்களா? ஏன்னா விநாசம் ஆகிடுச்சுன்னா இப்போ சத்தியகம் தான் வரணும். சத்தியத்துக்கு போனால் நம்ம ராஜ்யத்துக்கு போகணும் இல்லையா? அப்போ ராஜ்யம் பண்ணக்கூடியவங்க தயாராக இருக்கணும் இல்லையா?
இப்பொழுதிலிருந்தே தயார் செய்தால் முடிவினை அருகே அருகே கொண்டு வர முடியும். எந்த ஒரு பலவீனத்திற்கும் காரணம் காட்டாதீர்கள், நிவாரணம் செய்யுங்க. இது காரணம் என்று சொல்லாதீர்கள். பாப்தாதா நாள் முழுவதும் குழந்தைகளின் விளையாட்டை பார்த்து கொண்டு இருக்கின்றார். குழந்தைகள் மீது அன்பு இருப்பதால் மீண்டும் மீண்டும் விளையாட்டை பார்க்கின்றார். பாப்தாதாவிடம் மிகப்பெரிய டிவி இருக்குது. ஒரே நேரத்தில் முழு உலகையும் பார்க்க முடிகின்றார் பாபா. நான் நினச்சேன்னா ஒரே நேரத்தில் முழு உலகத்தை என்னால் பார்க்க முடிகின்றார் பாபா. பாப்தாதா அநேக விளையாட்டுகளை பார்க்கின்றார். இதில் நாலாபுறம் உள்ள குழந்தைகள் தென்படுகின்றனர். ஒரே நேரத்தில் பாபாவில் என்ன பண்ண முடியும்? எல்லாருடைய சங்கல்பத்தையும் கேட்ச் பண்ண முடியும். அமெரிக்காவாயினும் குர்காவாயினும் அனைவரும் தெரிகின்றனர். பாருங்கள், ஒரே நேரத்தில் என்னால் முழு உலகத்தையும் பார்க்க முடியும். அது அமெரிக்கா இருந்தாலும் சரி தான், அது எங்கே இருந்தாலும் சரி, என்னால் ஒரே நேரத்திலலாம் பார்க்க முடியும். சாக்குப்போக்கு நன்றாகவே சொல்கின்றனர். இதுதான் காரணம். பாபா, எனது தவறில்லை, இவர் இப்படி செஞ்சார், அவர் தான் காரணம். பாபா, எனது தவறில்லை, இவர் அப்படி செய்தார், அவர் தான் செய்தார், ஆனால் நீங்கள் சமாதானம் செஞ்சீங்களா? காரணத்தை காரணமாகவே இருக்க செய்தீர்களா அல்லது காரணத்தை நிவாரணமாக மாற்றினீர்களா? அனைவரும் பாபா உங்கள் ஆசை என்னவென்று கேட்கின்றீர்கள் தானே. ஆகவே பாப்தாதா தன்னுடைய ஆசையை சொல்கின்றார். பாப்தாதாவிற்கு ஒரே ஒரு ஆசை தான். என்ன ஆசை? நிவாரணம் தென்படணுன்றார் பாபா. ஒவ்வொன்றுத்தும் காரணம் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க நீங்கள். நிவாரணம் தென்படணுன்றார். காரணம் அடிந்தே போக வேண்டும். இன்னல்கள் அகன்று சதா சமாதானமே திகழ வேண்டும். முடியுமா உங்களால்? முடியுமா அப்படின்னு பாபா கேட்குறார். முதல் வரிசையில் உள்ளவர்கள் கூறுங்கள், முடியுமா? தலையாவது அசையுங்களே, எதுவுமே சொல்ல மாட்டீங்களே என்றார். பின்னால் உள்ளவர்கள் முடியுமா? அனைவரும் கை உயர்த்துகின்றனர். நல்லது, நாளை டிவியை திறந்தால் அவசியம் தெரியும் அல்லவா? நாளை பார்க்கும்போது அயல்நாடாயினும் குக்கிராமமாயினும் பெரிய மாநிலமாயினும் எங்கேயுமே காரணம் தென்படக்கூடாது. உறுதியா? இதில் ஆம் என்று சொல்லவில்லையே, உறுதியாக கையை உயர்த்துங்க. பாப்தாதா மகிழும் வண்ணம் கை உயர்த்துகின்றார்கள். கை உயர்த்துவதில் விந்தையே குழந்தைகளுக்கு அப்படின்றார். குழந்தைகளுக்கு மகிழ்வுக்கு தெரிகின்றது. நல்லா கை தூக்கி தூக்கி பாபாவை நீங்கள் குஷிப்படுத்துறீங்க அப்படின்றார். ஏன்னா பாப்தாதா பார்த்து சிந்திக்கின்றார். கோடியில் ஒருவரான நீங்கள் சிலரிலும் சிலரான நீங்களே நிமித்தமாக உள்ளீர்கள். குழந்தைகளான உங்களை அன்றி வேறு யார் செய்வார்? நீங்களே செய்தாக வேண்டும். பாப்தாதாவிற்கு குழந்தைகள் உங்கள் மீது நம்பிக்கை இருக்குது. மேலும் வருபவர்களும் உங்கள் நிலை பார்த்து சரியாக ஆகிவிடுவார்கள். கடினமாகாது, நீங்கள் மாறிவிடுங்கள் போதும் என நீங்கள் பிறந்த நாள் அன்றே உறுதி செய்துள்ளீர்கள். துணையாக இருந்து செயல்படுவோம். பாபாவுடனேயே செல்வோம். பிரம்மா பாபாவுடன் ராஜ்யம் செய்ய வருவோம். இந்த உறுதி கொடுத்தீர்கள் தானே அப்படின்னு பாபா கேட்குறார். உடன் இருப்போம், உடன் செல்வோம் எனில் உடனிருந்து சேவையிலும் துணை புரிவீர்கள் தானே. இப்போது என்ன செய்யலாம்? கை நன்கு உயர்த்துகின்றீர்கள். பாப்தாதா மகிழ்கின்றார். ஏதேனும் விஷயங்கள் வரும் பொழுது நாம் இந்த தேதியில் இந்த நாளில் இதற்காக கை உயர்த்தினோம் என்பதை நினைத்தாலே போதுண்டார். அந்த மாதிரி பாபா முன்னாடி நம்ம கை தூக்கியிருக்கிறோம், இந்த விஷயத்துக்காக கை தூக்கியிருக்கிறோம், அதை நினச்சா கூட போதுண்டார். உதவி கிடைச்சிடுன்றார். ஆனால் நீங்கள் நினைக்கிறது இல்லை, என்ன உரிமை கொடுத்தோன்ற அது ஞாபகமும் இல்லை. அதனால எல்லாம் மறந்து போயிடுறீங்க. பாபாவோட உதவி உங்களுக்கு கிடைக்காம போயிடுதுன்னு சொல்கிறார் பாபா. நீங்கள் ஆகவே வேண்டும், இப்போ அதனை துரிதப்படுத்துங்கன்றார் பாபா. ஆய்த்தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. வேகப்படுத்துங்க, துரிதப்படுத்துங்க. நாமே முந்தைய கல்பம் இருந்தோம் என நினைக்கின்றீர்கள் தானே. இப்பொழுதும் ஒவ்வொரு கல்பமும் நாமே ஆக வேண்டும். இது உறுதிதானே? அல்லது 2 வருடம் விட்டு 3ஆம் வருடம் விட்டு விட்டீர்களா? நாமே நிமித்தம் என்பதை சதா நினைவில் வையுங்கள். நாமே கோடியில் சிலர், சிலரிலும் சிலர். கோடியில் சிலர் வருவார்கள், ஆனால் நீங்களே சிலரிலும் சிலர் என்றார் பாபா. இன்று அன்பு நிறைந்த நன்னாள். அன்பில் எதையும் செய்வது கடினமாகாது. எனவே பாப்தாதா இன்றே அனைவருக்கும் நினைவூட்டுகிறார். பிரம்மா பாபாவிடம் குழந்தைகளுக்கு எவ்வளோ அன்பு இருக்குது. இதை பார்த்து சிவபாபாவிற்கு மிகுந்த மகிழ்ச்சியே இருக்கின்றது. இதை பார்த்து சிவபாபாவிற்கு மிகுந்த மகிழ்ச்சியே. நாலாபுறமும் பார்க்கின்ற பொழுது 1 வருட மாணவராயினும் 70 வருட மாணவராயினும் அனைவரும் இன்று அன்பில் மூழ்கி இருக்கின்றனர். ஆகவே சிவபாபாவும் பிரம்மா பாபாவின் மீது குழந்தைகளுக்கு உள்ள அன்பினை கண்டு பெருமிதம் கொள்கின்றார். இன்றைய நாளில் இன்னொரு செய்தியும் சொல்லட்டுமா?
இந்த அட்வான்ஸ் பார்ட்டியினரும் பாப்தாதாவின் முன்பு தோன்றுகின்றனர். ஆகவே அட்வான்ஸ் பார்ட்டியினரும் பாபாவும் சேர்ந்து எப்பொழுது முக்திதாமம் கதவை திறப்பீர்கள் என கேட்கின்றனர். அட்வான்ஸ் பார்ட்டியின் அனைவரும் இன்று பாப்தாதாவிடம் எங்களுக்கும் தேதி சொல்லுங்கள் என்று கேட்கின்றார்கள். என்ன பதில் நான் தரட்டும் அப்படின்னு பாபா கேட்குறார். சொல்லுங்க, என்ன பதில் சொல்ல நான்? பதில் தருவதில் யார் புத்திசாலி? பாப்தாதா மிக விரைவாகவே நடந்தேறும் என்று சொல்கின்றார். அவங்களுக்கு ஆறுதலாக பாபா என்ன சொல்கிறாரு? சீக்கிரமாக நடந்துடும் அப்படின்னு சொல்கிறார் பாபா. ஆனால் பாப்தாதாவுக்கு இதில் குழந்தைகளான உங்கள் உதவி தேவைப்படுது. அனைவரும் உடன் செல்வோம் அல்லவா? எல்லோரும் கூடவே போவோம் அல்லவான்றார். உடன் இணைந்தே செல்பவர்களா அல்லது நின்று நின்று தயங்கி செல்பவர்களா? உடன் செல்பவர்கள் தானே. உடன் செல்வதில் விருப்பம் தானே. அப்படியெனில் சமமாக ஆக வேண்டும். உடன் சேர்ந்து செல்ல வேண்டும் என்றால் சமமாக ஆகியே தீர வேண்டும். பழமொழி என்ன இருக்கு? கையோடு கை சேர்த்து உடன் செல்வோம். கையோடு கை என்றால் சமநிலை என்பதாகும். கையோடு கை சேர்த்து செல்வது என்ன அர்த்தம்? பாபாவுக்கு சமமாக நாம் ஆகி செல்வது. கையோடு கையென்றால் சமநிலை என்பதாகும். தாதிகள் சொல்லுங்கள், தயாராவீர்களா? தாதிகள் சொல்லுங்கள், தாதிகள் கை உயர்த்துங்கள், உங்களை பெரியவர்கள் என்று சொல்கிறார்கள். சொல்லுங்க, தாதா மற்றும் தாதிகள் ஏதேனும் தேதி உள்ளதா? இதன் பொருள் என்ன? இப்போது இல்லையால் எப்பொழுதுமே இல்லை சொல்கிறோம் இல்லையா? இதனுடைய பொருள் என்ன? இப்போது தயார் தானே? பதில் நன்றாக தருகின்றீர்கள். தாதிகள் முழுமை அடைந்தே ஆக வேண்டும். சிறியவர்கள் பெரியவர் ஒவ்வொருவரும் இதில் பொறுப்பேற்க வேண்டும். இதில் சிறியவர் ஆகக்கூடாது. 7 நாள் குழந்தைகள் பொறுப்பானவரே, ஏனெனில் உடன் செல்ல வேண்டும் தானே. நான் 7 நாள் தான் பாபா ஆச்சு, கோர்ஸ் இப்போ தான் முடிஞ்சுது. இல்லை நீங்களும் தான் பொறுப்புன்றார். எனக்கு பொறுப்பில் நீங்கள் கட்டித்தடிக்க முடியாது. இதில் சிறியவர் ஆகக்கூடாதுன்றார் பாபா. 7 நாள் குழந்தைகள் பொறுப்பானவரே, ஏன்னா உடன் செல்ல வேண்டும் தானே. தனியாக செல்ல வேண்டும் என்றால் பாபா சென்று விடுவார். ஆனால் தந்தை செல்ல முடியாது, உடன் அழைத்தே செல்ல வேண்டும். பாபாவுக்கும் குழந்தைக்கும் உறுதிமொழி இதுவே தான். உறுதிமொழியை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? நல்லது. நாலாபுறம் இருந்தும் கடிதம், நினைவுகள், இமெயில், ஃபோன் அநேகம் வந்த வண்ணம் உள்ளது. இங்கே மதுமனில் வந்தது, அங்கே வதனத்திலும் வந்து சேர்ந்தது. இன்றைய நாளில் பந்தனத்தில் உள்ள மாதர்களின் அன்பு நிறைந்த மனதின் நினைவுகளும் பாப்தாதாவை வந்தடைந்தது. அத்தகைய அன்பான குழந்தைகளை பாப்தாதாவும் மிகவும் அதிகமாகவே நினைவும் செய்கின்றார், ஆசிகளும் தருகின்றார். நல்லது. நாலாப்புறம் உள்ள ஸ்னேகி, லவ்லீன் இருதரப்பு குழந்தைகளுக்கும் எப்பொழுதும் ஸ்ரீமத் படியே ஒவ்வொரு அடியும் வைத்து பன்மடங்கு செமிப்பணி செய்யும் ஞானம் நிறைந்த சக்திசாலி குழந்தைகளுக்கு என்றென்றும் அன்பாகவும் சுயமரியாதையிலும் இருந்து பிறருக்கும் சுயமரியாதை கொடுக்கும் குழந்தைகள். இவ்வாறெல்லாம் எப்பொழுதுமே சதா பாபாவின் அடிமீது அடி வைத்து செல்லும் சகயோக குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பாப்தாதாவுக்கும் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். தெளிவான புத்தி எனும் கூட்டின் ஆதாரத்தால் முதல் எண்ணில் தேர்ச்சி அடையும் எவர் ரெடி ஆகுக. பாபா நமக்கு என்ன வரம் கொடுக்குறாரு? தெளிவான புத்தி எனும் கூட்டின் ஆதாரத்தினால முதல் எண்ணில் தேர்ச்சி அடையக்கூடிய எவர் ரெடி ஆகுக. எப்பொழுதும் தயாராக இருப்பது இதுவே பிராமண வாழ்க்கையினுடைய சிறப்பியல்பு. தந்தையிடமிருந்து எந்த கட்டளை கிடைத்தாலும் ஏற்கும் அளவிற்கு புத்தி எனக்கோடு தெளிவாக இருக்க வேண்டும். பாபா நமக்கு என்ன கட்டளை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கணும். அந்த அளவுக்கு பாபா என்ன சொல்கிறாரு? புத்தி எனக்கோடு தெளிவாக இருக்கணும். அந்த சமயத்தில் எதுவும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்பாராது ஒரே கேள்வி வரும், கட்டளை வரும், இங்கேயே அமருங்கள், இங்கு செல்லுங்கள் என்று. அப்பொழுது இந்த விஷயமோ சம்பந்தமோ வராத போதே முதல் எண்ணில் வெற்றி அடைய முடியும். ஆனால் இவை யாவும் எதிர்பாராத சோதனை தாளாகவே தான் இருக்கின்றார் பாபா. திடீர்னு தான் அதில் நடக்கின்றார், சொல்லிட்டுலாம் வராது. எனவே எவர் ரெடியாக இருங்கள். ஸ்லோகன். மனதை சக்திசாலியாக வைப்பதற்கு ஆத்மாவிற்கு ஈஸ்வரிய நினைவு மற்றும் சக்தி எனும் உணவை தாருங்கள். மனதை சக்திசாலியாக வைக்கணும்னா ஆத்மாவிற்கு ஈஸ்வரிய நினைவு மற்றும் சக்தி எனும் உணவை தாருங்கள். அவைத்த சமிஞை. அநேக குழந்தைகள் யோகத்தில் அமரும் பொழுதே ஆத்ம அபிமானி ஆவதற்கு பதிலாக சேவை நினைவில் வருகிறது என்று சொல்கின்றார்கள். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இறுதி நேரம் அசரீதி ஆவதற்கு பதிலாக சேவை குறித்து எண்ணம் வறுமையானால்
ஒரு நொடிக்கான சோதனைத்தாளில் தோல்வியே அடைய நேரிடும். அந்த சமயம் ஒரு பாபாவை தவிர நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி இவையன்றி வேறு நினைவு உங்களுக்கு வரக்கூடாது. சேவை எனும் பொழுது உடல் நினைவில் வந்துவிடக்கூடும். எனவே தேவையான நேரத்தில் அந்த மனோநிலையில் நிலை பெற முடியவில்லை என்றால் ஏமாற்றமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஓம் சாந்தி.